ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல கேதரஸ் அட்வென்ச்சர் இன் இசக்காயோட எபிசோட் 11 பார்க்க போறோம். எடுத்ததும் ஹாஃப் அண்ட் பி லிபலின் அவ சர்ச் பண்றதை காட்டுவாங்க. டாக்கிரா அவங்க வந்ததும் என்னாச்சுன்னு கேட்பான். ஹாஃப் எங்க தேடியும் கிடைக்கலன்பா. ப்ரோலைட் எங்க கிட்ட இருந்து மறைஞ்சிருக்காங்களோன்பா. கிளைங்க இருக்க மானாவோட டென்சிட்டி பயங்கரமா இருந்துச்சுல, இந்த ரீஜியன்ல ஏதோ ஒரு விஷயம் குழப்பமாவே இருக்குன்பா. டாக்கிரா ப்ரோலைட்டை கூப்பிட்டு இங்க ஏதாவது கில்டு இருக்கா, அவங்க கிட்ட போய் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலான்பா. ப்ரோலைட் ஆமா ஒன்னு இருக்கு, டைமோஸ் அட்வென்ச்சரஸ் கில்டு. கிளே டைமோஸ் அன்பா. டாக்கிரா அதை பத்தி தெரியுமான்பா. கிளே கிராண்ட் ரியோ கான்டினென்ட்லயே டைமோஸ் பெஸ்ட் கில்டுன்பா. டாக்கிரா அப்ப சரி போலாமான்பா. கிளே கில்டுக்கு வந்தாச்சு. இவங்க எல்லாம் ஹை ஆவரேஜ் ரேங்க்ல தான் இருப்பாங்க, கான்டினென்ட்லயே ஹையஸ்ட் ஆனவங்க. அண்ட் அவுட்சைடர்ஸோட இவங்களுக்கு பெரிய தொடர்பு இல்லாதனால ஃபேண்டம் கில்டுன்னு கூப்பிடுவாங்கன்பா. டாக்கிரோ இதுக்குள்ள எங்களுக்கு ரேர் மெட்டீரியல்ஸ் கிடைக்கலாம்னு நினைப்பான். சாரா வாங்க வாங்க, ஆமா நீ தான் கடவுள் தூதரான்ட்டு. நான் அகரஃபிலியா லோபோ சாரா, இந்த இடத்தோட கில்ட் மாஸ்டர். ஷார்ட்டா என்ன சாரானே கூப்பிடுங்க. உங்க எல்லாத்தையும் பார்த்ததுல சந்தோஷம். அப்புறம் ஆல்ரவுண்டரை பார்க்க நான் கியூரியஸா இருக்கேன். அப்புறம் அவரோட கம்பெனியன் த டிராகன் கிங்ன்பா. டக்குன்னு ப்ரோலைட்டோட கையை பிடிச்சிட்டு நீ ஒரு ரோட்டு போயிட்டேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன், ஏன் இப்படிலாம் பண்றேன்பா. ப்ரோலைட் உன கவலைப்படுத்தினதுக்கு மன்னிச்சிருன்ட்டு. அவ ரொம்ப நெருக்கமா இருக்காளே, ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கும். நான் தான் சேஃபா வந்துட்டலன்பா. சாரா உன் கண்ணுலாம் வீங்கி போயிருக்கே, ஏதாவது அழுதியான்பா. அவ அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்பா. டாக்கிரோ இவங்க அப்படி ஃபிளர்ட் பண்ணிக்கிறத பார்த்துட்டு இங்க நின்று இதெல்லாம் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கேன்பா. கிளே அந்த பக்கம் ஏதாவது ரெக்வஸ்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு இருப்பான். டாக்கிரோ ஏதாவது பாத்தியான்பா. அவன் ஏதாவது அன்யூஷுவலா நடந்தா அது சார்ந்து ரெக்வஸ்ட் வந்திருக்குமான்னு செக் பண்ணேன். ஆனான்பா டாக்கிரோ எல்லாமே மெட்டீரியல் கேதர் பண்றதுக்கான ரெக்வஸ்டா இருக்கேன்பா. அதுல கேட்டியர் ஃபங்கஸ் இருக்கும், அதை பார்த்து ஷாக் ஆயிருப்பான். சாரா வந்துட்டு அதோட டேஸ்ட் செமையா இருக்கும். அதுக்கெல்லாம் கியோட்டோ கேவரனோட கொகையில இருக்கு. இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. அந்த மஷ்ரூம் க்ளோ ஆகும், ஆனா அதை யாராலையும் கலெக்ட் பண்ண முடியாது. அதுலயும் குறிப்பாங்க மான ரொம்ப டென்சிட்டியா இருக்கனால அந்த குகைக்குள்ள போயிட்டே வர முடியாதுன்பா. டாக்கிரோ அங்கேயுமான்பா. கிளே பண்ண அங்க போய் செக் பண்ணியே ஆகணும்பா. ப்ரோலைட் கியோட்டோ கேவரன் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்களுக்கான கைடா இருந்து வழி நடத்துறேன்பா. டாக்கிரோ அப்படின்னா வாங்க போலாம். அண்ட் லிபலினாவை பத்தின க்ளூவும் கிடைக்கும்பா. இதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து டாக்கிரோ தனியா சில சொல்யூஷன்ஸ் பண்ணி வச்சிருப்பான். பி பார்த்துட்டு என்னங்கப்போம். டாக்கிரோ ஜஸ்ட் சொல்யூஷன் தான், இவன் இந்த இடத்தோட காவல் தெய்வத்தையே கண்டுபிடிக்க முடியல. அந்த குகைக்குள்ள போனா என்ன நடக்கும்னு தெரியாதுல, அதான் முன்னெச்சரிக்கைக்காக இதை செஞ்சு வச்சிருக்கேன்பா. அடுத்த நாள் கிளம்புறதுக்கு முன்னால அந்த கேட் ஃபங்கஸ்க்கான அதிக ரெக்வஸ்ட் இருக்கிறத பத்தி சொல்லிட்டு நீங்க இதை பண்றதுக்கு ரொம்ப நன்றின்பா சாரா. டாக்கிரோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, உங்களுக்கு நல்ல குவாலிட்டி ஃபங்கஸ் கொண்டு வரன்பா. அவ சுத்தி முத்தி பார்த்துட்டு நீங்க கம்மியா எக்யூப்ட் ஆயிட்டு வந்த போல இருக்கேன்பா. டாக்கிரோ முடிக்காத பார்த்துட்டு இல்ல கியோட்டோ கேவரன் போகணும்னா இங்க வந்து ரொம்ப தூரம் ஆகும், நடந்து போறதெல்லாம் ரொம்ப சிரமம்பா. டாக்கிரோ எங்களுக்கு அதுக்கு ஒரு வழி இருக்குன்பா. ஹாஃப் லேயர் எல்லாரும் டிராவல் பண்றப்ப ப்ரோலைட் வழி சொல்லுவா. ஒன்ஸ் அந்த வழியில கிட்ட போறப்பவே ஹாஃப் மானாவோட அழுத்தம் ஜாஸ்தியா இருக்குன்பாங்க. டாக்கிரோ இன்னும் கொகை கிட்டே போலியன்ட்டு நைட்டு சில லிக்விட் சொல்யூஷன் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா, அதை கிளையன் ப்ரோலைட் கிட்ட கொடுத்து இது உங்களுக்கு ஹேண்டியா இருக்குன்பா. ப்ரோலைட் உள்ள இருக்கிறது என்னன்னு கேப்பா. டாக்கிரோ கொகையில மானாவோட அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா, அந்த டைம்லங்கிறப்பவே ஹாஃப் முன்னால பாரு டாக்கிரோன்பா. டாக்கிரோ அதான் நீ சொன்ன கொகையான்பா. ப்ரோலைட் ஆமா, பட் ஏதோ சரியில்லைன்பா. பார்த்தா அந்த பக்கம் நிறைய அனிமல் செத்து கிடக்குங்க, ஈவன் சிலதுகளோட எலும்பு கூடுகள் கிடக்கிறத பார்க்க முடியும். கிளே இது டோல்ட் பேர், இது ஹெவி கிளாஸான மான்ஸ்டர் ஆச்சேன்பா. ப்ரோலைட் இதுகளுக்கு என்னாச்சு, இருங்க நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் ஓடுவா. ஹாஃப் டாக்கிரோ கிட்ட இங்க பாரு இதுக்குள்ள அதிகமான பார்ட்டிகல் சுழல்றத எனக்கு ஃபீல் ஆகுதுன்பா. ப்ரோலைட் அந்த பக்கம் போனவ மூச்சு விட முடியாம சிரமப்படுவா. கிளே இதுல ஏதாவது பண்ணணும்ட்டு முன்னால போலான்னு பாப்பான். டாக்கிரோ இருன்பா. பார்த்தா கிளேவை மூச்சு விட முடியாம சிரமப்படுவான். கிரோ இதெல்லாம் அந்த மானாலையான்ட்டு கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி விட்டுருவான். கிளே திரும்ப எங்களை காப்பாத்திட்டீன்பா. டாக்கிரோ சோர்வடைஞ்சிருப்பான். ஹாஃப் திரும்ப மான பில்ட் ஆகலான்பா. டாக்கிரோ டக்குன்னு நான் கொடுத்த வயலை யூஸ் பண்ணுங்கன்பா. அவங்க ஸ்டார்டிங்கவும் அவங்க உடம்பு சுத்தி க்ளோ ஆகும். டாக்கிரோ இது மானா கிட்ட இருந்து உங்களை தற்காத்துக்க உங்களுக்கான ப்ரொடெக்டிவ் கீர்னு நினைச்சுக்கங்கன்பா. கிளே சூப்பர்ன்ட்டு அந்த கொகையில இருந்து வர மானாதான் இந்த டோல்ட் பேஸ் எல்லாம் கொண்டிருக்கணும், அது சென்ஸ் ஆகுதுன்பா. டாக்கிரோ இருந்த வயலை கிளே அண்ட் ப்ரோலைட்க்கு கொடுத்துருப்பான் இல்லையா, தன்னோட உடம்பு அதுக்கு ப்ரொடெக்டிவா தான் இருக்கும்ட்டு. ஹாஃப் அண்ட் பி விஷயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேருமே இங்கே இருக்கீங்களான்பா. ஹாஃப் குட்டியாகி அப்படியே கிளேவோட ஷோல்டர்ல போய் கொந்துக்குவா. இது மூலமா அவனை ப்ரொடெக்ட் பண்ற கியரே எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணும் இல்லையா. ப்ரோலைட் இந்த விஷயம் ஹேண்டியா இருக்கேன்பா. டாக்கிரோ செமன்ட்டு உள்ள போலான்பா. உள்ள ரொம்ப இருட்டா இருக்கும். டாக்கிரோ லைட் கொண்டு வருவான். ப்ரோலைட் இந்த கொகையோட ஸ்ட்ரக்சரே குளறுபடியானது, என் கிட்டேயே வாங்க இல்லைன்னா தொலைச்சு போயிருவீங்கன்பா. இதுக்கப்புறம் முன்னேறி போறப்ப ப்ரோலைட் இங்க ஏதோ சில மாற்றங்கள் நடந்த போல இருக்குன்பா. டக்குன்னு பார்த்தா முன்னால ஒரு டிஃப்ரெண்டான பூச்சி உயிரினமாய் வரும். கிளே என்ன இந்த மான டென்சிட்டிலேயே இது வாழுதான்பா. ப்ரோலைட் நான் இப்படியாப்பட்ட உயிரினத்தை பார்த்ததே இல்லைன்பா. அது கிட்ட போலான்னு பார்த்தா அது எதையோ விஷம் போல கக்கும். ஜஸ்ட் மிஸ்ல பின்னால வந்திருப்பா. கிளே அதை என்ன செய்யும் நமக்கு யாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லாம அது உயிரோட இருந்து செயல்படுதுன்னா ஆபத்து தான்பா. இப்பதான் சுத்தி வர காட்டுவாங்க. பார்த்தா இந்த ஒரு பூச்சி போல ஏகப்பட்டது இருக்கும். நம்ம பஸ்ல அதுகளை விட நம்ம கம்மியா இருக்கும்பா. ஹாஃப் இதுக்கப்புறம் ஒன்னு ஜம்ப் பண்ணி தாக்க வரவும் கிளே எங்க வழியில குறுக்க வராதீங்கன்ட்டு மானாவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். இதுக்கப்புறம் ஒன்னு கிளேவோட ரைட் சைடு தாக்க வரும். ப்ரோலைட் அதை இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதை ரெண்டு துண்டா வெட்டியிருப்பான். ப்ரோலைட்டும் பயங்கரமா சண்டை போடுவா. டாக்கிரோ இதை எப்படியே சமாளிச்சுட்டு இருக்க முடியாதுன்னு திங்க் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதுக்கு நமக்கு ஒரு ஓப்பன்
ஸ்பேஸ் தேவைன்பா. ப்ரோலைட் கிட்டேயே ஒன்னு இருக்குன்ட்டு கூட்டிட்டு போவா. இதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்பேஸ் போனதும் டாக்கிரோ முதல்ல எல்லாரும் என் பின்னால வாங்கன்ட்டு லைட்னிங் பேரியரை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவான். இந்த ஒரு இம்பாக்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஈவன் குகையை தாண்டி வெளியேயும் சென்ஸ் ஆகிறத காட்டுவாங்க. ஒன்ஸ் எல்லா பூச்சிகளும் அணிஞ்சதும் ப்ரோலைட் சீக்கிரமா ஒரு நல்ல முடிவுக்கு வந்தேன்பா. கிளே வானத்தை பார்த்துட்டு கேவரனோட ஸ்ட்ரக்சரையும் மாத்தி விட்டான்பா. டாக்கிரோ சிரிச்சுட்டே நானா பண்ணன்பா. இதுக்கப்புறம் உட்காந்து சாண்ட்விச் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. ப்ரோலைட்டுக்கு இப்படியேப்பட்ட இடத்துல உட்காந்து சாப்பிட்றது நல்லா இருக்குன்பா. கிளே டாக்கிரோவை புகழவும் அவன் எனக்கு பசிச்சதுன்னு தான் செஞ்சேன், தேங்க்ஸ் பண்ண என்ன இருக்குன்பா. இதுக்கப்புறம் ப்ரோலைட் கிட்ட இந்த கேவரன் எவ்வளவு தூரம் போகும்னு கேட்பான். ப்ரோலைட் இன்னும் டீப்பா போனா உள்ள ஒரு பலிப்பீடம் இருக்குன்பா. கிளே லிவர்லினாக்கு டெடிகேட் பண்ணவான்பா. ப்ரோலைட் அது அவங்களுக்கு ஹானர் பண்றக்கான இடம்லாம் கிடையாது. ஆக்சுவலா அந்த பீடத்தை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாதுன்பா. டாக்கிரோ மனசுக்குள்ள ஹெல்ப் பண்ணதுக்கே தெரியலையா, பட் அது கடவுளுக்கு காணிக்க செலுத்துறதா தானே பொதுவா இருக்கணும். ஒருவேளை அங்க ஏதாவது சீல் பண்ணி வச்சிருப்பாங்களோன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் போற வழியில கிளே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கேன்பா. டாக்கிரோ அந்த பூச்சிக்கு நம்மள தடுக்க பார்த்துச்சு, ஆனா இப்ப பாரு ஒன்னும் இல்லைன்பா. கிளே எனக்கு இங்க ஏதோ சரியா படல, அதனால எல்லாரும் அலர்ட்டாவே இருங்கன்பா. ப்ரோலைட் நம்ம வந்தாச்சு, அந்த க்ளோவிங் லைட்டை தாண்டி போனா நம்ம அந்த பீடத்துக்கு போயிடலான்பா. ஒன்ஸ் உள்ள போனது உள்ள இருக்க விஷயங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. கிளே இந்த இடமே பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்குன்பா. ஆனா அந்த கேட்டியர் ஃபங்கஸ் ரொம்ப பெருசா இருக்குன்பா. டாக்கிரோ அது கிட்ட போனது மனசுக்குள்ள இதுல சோய்சா ஊத்தி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும், எல்லா ஹாட் பாட்லும் கூட போடலாம்னு நினைச்சிட்டு டக்குன்னு மேல பாப்பான். அந்த செவரு இந்த ஆல்டர் மேல ஏதாவது இம்பாக்ட் ஆகி விழுந்திருக்குமோ, ஒருவேளை எர்த்குவேக்னால இது மேல விழுந்திருக்குமான்ட்டு. அவனால தானே அந்த எர்த்குவேக் ஸ்டார்ட் ஆயிருக்கும், ஆனா அதோட இம்பாக்ட் இது வரைக்கும் வந்திருக்குமான்னு நினைப்பான். திடீர்னு என்னமோ மாதிரி ஆகும். டாக்கிரோ என்னதுன்பா, ஹாஃப் நம்மள ஏதோ அப்ரோச் பண்ணுது, மானா பார்ட்டிகல்ஸோட கிளஸ்டர்ன்பா. டாக்கிரோ என்னாலே அதை உணர முடியுது, ஆனா அது எங்க இருந்து வருதுன்னு கேட்பான். ப்ரோலைட் எனக்கு எதுவும் தெரியல, இங்க என்னதான் நடக்குதுன்பா. கிளே என்னமோ ஆனா ஷார்ப்பாருன்பா. ஹாஃப் நம்ம மேலதான் ஏதோ இருக்கு போல இருக்குன்பா. மேல இருந்து ஏதோ ஜொல்லு ஊத்துன போல இருக்கும். டாக்கிரோ லைட்டை கொண்டு வரவும் மேல பார்த்தா ஒரு ஸ்லக் இருக்கும். அது கீழே வரவும் ப்ரோலைட் இதை பார்த்துட்டு இதோட பேரை சொல்ல முடியுமா டாக்கிரோன்பா. டாக்கிரோ இதோட பேரு கியோட்டோ டார்க் ஸ்லக்ன்பா. ப்ரோலைட் ஷாக் ஆகவும் உனக்கு அதை பத்தி தெரியுமான்பா. கிளே கிங்டம் ஆஃப் கனாஃப்னு ஒரு நேஷன் இருந்துச்சு, இந்த பாய்சனஸ் ஸ்லக்குக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அந்த நேஷனே மொத்தமா இப்ப இல்லாம போச்சுன்பா. டாக்கிரோ ஒரு மொத்த கிங்டமையுமான்பா. ப்ரோலைட் இதை நம்மளால சமாளிக்க முடியாது, போயிடலான்பா. டாக்கிரோ வெறும் கையோடலாம் போக முடியாதுன்பா. ப்ரோலைட் என்ன பேசுற, அது ஒரு நேஷனையே மொத்தமா காலி பண்ணக்கூடியதுன்பா. டாக்கிரோ நம்ம எதை கலெக்ட் பண்ண வந்தோமோ அதை கலெக்ட் பண்ணணும்ட்டு கேட்டியர் ஃபங்கஸை பார்த்துட்டு கூடவே லெவலினாவை பத்தின க்ளூஸ் கிடைக்குதான்னு தேடி வந்தோம். ரொம்பவும் ஈஸியா ஒரு எனிமியை டிஃபீட் பண்ண இருந்தோம், நம்ம அப்படியே நமக்கு தேவையான விஷயங்களை விட்டு போக கூடாதுலன்பா. ப்ரோலைட் டிஃபீட் பண்றது ஈஸியான்பா. டாக்கிரோ அதோட பலவீனம் தான் பியோட ஸ்பெஷாலிட்டி, நெருப்புன்பா. கிளேவை கூப்பிடவும் கிளே டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான். ப்ரோலைட் கிட்ட இதை நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லைன்பா. கிளே ஒன்ஸ் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதும் நான் பரிமாணம் அடைஞ்சிருக்கேன்பா. டாக்கிரோ சிரிச்சுக்கிட்டே நம்ம கிட்ட டீமன் லார்ட், அப்புறம் ஒரு டிராகன், அப்புறங்கும் போது ஹாஃப்னா உங்களுக்கு சின்ன சின்ன உதவியை செய்யறேன்பா. டாக்கிரோ நம்ம கிட்ட குட்டி பூனையும் இருக்குல்லன்பா. ப்ரோலைட் கிட்ட நம்ம எப்படி ஜெயிக்காம போவான்னு கேட்பான். ப்ரோலைட் அப்ப எல்லாரும் சண்டை போட தயார்னா நான் மட்டும் எப்படி போவேன், நானும் சண்டை போடுறேன்பா. ஒன்ஸ் அந்த ஸ்லக் அப்ரோச் ஆகவும் டாக்கிரோ எல்லாத்து மேலையும் ட்ரிபிள் லேயர்டு ஷீல்ட போடுவான். இதுக்கப்புறம் பாடி ரிடக்ஷன் பண்ணிட்டு குயிக்கா செயல்படுறக்கான மேஜிக்கையும் செலுத்துவான். பி முன்னால போய் கொளுத்தி விட்டுருக்கோம். அந்த ஸ்லக் திடீர்னு நிறைய டென்டகல்ஸ் கொண்டு வந்து தாக்க ஆரம்பிச்சிருக்கோம். பி முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு போகும். கிளே உனக்கு ஒரு முடிவு கட்டுறன்ட்டு ஓடி வருவான். பார்த்தா அது அவனை கம்ப்ளீட்டா பிடிச்சிருக்கும். டாக்கிரோ கிளேன்னு கத்தவும் கிளே இது என்ன சமாளிக்க போதும்னு நினைக்கிறியா, இந்த சக்தியில எனக்கு ஈடே கிடையாதுன்ட்டு கம்ப்ளீட்டா டென்டகல்ஸை பிச்சிருப்பான். நீ இன்னைக்கு வேணா அந்த கேவரனோட ரூலரா இருக்கலாம், ஆனா நான் உங்ககிட்ட இன்னைக்கு தோத்து போக மாட்டேன். நான் என்னோட அசோசியல் ஆர்மருக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், இன்னைக்கு இந்த இடத்துல வச்சு நான் உன்னை தீத்து கட்டுறேன்பா. கிளே என்னதான் அதோட டென்டகல்ஸை விட்டுனாலும் அது ரீக்ரோத் ஆகும். பி எரிக்கலான்னு பார்க்கும், பட் அதையும் தாக்கும். ப்ரோலைட் அந்த டென்டகல்ஸ்னால யாருனாலையும் மெயின் பாடி கிட்ட கூட போக முடியலன்பா. டாக்கிரோ அதுக்கும் ஒரு வழி யோசிக்கலான்பா. டாக்கிரோ மனசுக்குள்ள இதுக்கு கண்களே இல்லைனாலும் இது தொடர்ந்து வைக்கிற அட்டாக்ஸை சமாளிச்சுட்டே இருக்கு, அண்ட் ஆல்சோ இது இருள்ல வாழ்ந்தது தானே, கண்டிப்பா வேற ஏதாவது ஆர்கனை வச்சு சென்ஸ் பண்ணுமா இருக்கும்னு திங்க் பண்ணிட்டு ப்ரோலைட் கிட்ட தலைக்கு மேல நீட்டமா இருக்க அந்த ரெண்டை தாக்க முடியுமான்பா. ப்ரோலைட் நீட்டமா இருக்கு அதான்பா. டாக்கிரோ அதை தான் தாக்கணும்பா. அவளும் புரிஞ்சதுன்ட்டு அட்டாக் பண்ண போவா. அது டென்டகல்ஸை வச்சு தாக்கலான்னு பார்க்கும். டாக்கிரோ அசிஸ்ட் பண்ணிருப்பான். இது மூலமா அந்த பாயிண்டி திங்ஸை ப்ரோலைட் வெட்டி விட்டுருப்பா. கிளே இதே அதோட மூமெண்ட்ஸை தடுக்க போதுமானதுன்பா. ஆஃப் மொத்தமா எரிச்சு விடு பீன்கவும் பி மொத்தமா கொளுத்தி விட்டுருக்கோம். ப்ரோலைட் இதேவே அதனால தாக்கு பிடிக்க முடியாதுன்பா. கடைசியில பார்த்தா டென்டகல்ஸ் எல்லா பக்கமும் போய் சொருகும். கிளே ஃபயர் மட்டுமே வேலைக்காகல போலேன்பா. டாக்கிரோ மனசுக்குள்ள நெருப்பு வேலைக்காகலினா அது உடம்புல இருக்க ஈரப்பதத்தை குறைச்சு விட்டாகணும்ட்டு பேக்ல இருந்து உப்பு எடுத்திருப்பான். இதெல்லாம் நல்ல உப்பாச்சே, இதை இப்படி வேஸ்ட் பண்ணணுமான்ட்டு சரி பரவாயில்லன்ட்டு அதை வச்சு தாக்க ஆரம்பிச்சிருப்பான். ஸ்லக் இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாதுன்ட்டு தப்பிக்கலான்னு பார்க்கும். கிளே தப்பவே முடியாதுன்ட்டு வெட்டி இருப்பான். இதுக்கப்புறம் முன்னேறி போறப்ப டாக்கிரோ எப்படியோ ஒண்ணு அந்த ஸ்லக்கை தீத்து கட்டணுமேன்பா. இந்த பாயிண்ட்ல கொகைக்கு மேல பாப்பாங்க. பார்த்தா அது ஏகப்பட்ட முட்டையிட்டு இருக்கும். இத்தனை எல்லாம் வந்துச்சுன்னா நாடு தாங்காதேன்ட்டு பயப்படுவாங்க. அண்ட் ஆல்சோ அதை மொத்தமா தீத்து கட்டிலான்னு முடிவுக்கு வருவாங்க. முட்டையில இருந்து அது புரிஞ்சு வரக்குள்ளேயே. பட் நம்பர்ஸ் ஜாஸ்தியா இருக்கனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப டாக்கிரோ அதை ஸ்கேன் பண்ணுவோம். அதுகளுக்கு சன்லைட் ஆகாதுன்னு தெரிஞ்சுப்பான். யூவி ரேஸை உள்ளே கொண்டு வந்தா என்னன்ட்டு எல்லாத்தையும் கண்ண மூட சொல்லிட்டு மேஜிக் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருப்பான். எல்லாரும் என்ன முடிஞ்சுதான்ட்டு கண்ணை திறக்கவும் டாக்கிரோ அவ்வளவுதான் முடிஞ்சது, வேற அந்த முட்டை என் கண்ணில் படலேன்பா. திடீர்னு இங்க ஏதோ ஒரு வியர்ட் பிரசன்ஸ் வர போல இருக்கும். என்னதான் மானா பார்ட்டிகல்ஸோட டென்சிட்டி எல்லாம் போனாலும் எங்க ஸ்பிரிட் கிங்னு சொல்லப்படக்கூடியவங்களோட பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியுதுன்பா. ஹாஃப் டாக்கிரோ ஸ்பிரிட் கிங் நான் சொன்னேன் லிவரலினாவா இருக்குமோன்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சோ அதை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.